காவல்துறையினரின் கண்ணில் சிக்காமல் ஊர் ஊராக தாவி வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி. இரவு பகலாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டும் பிடிக்க முடியாமல் திணறிய போலீசார். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது போல் போலீசாரின் பொறியில் வந்து தானாக சிக்கிய ரவுடி. டிமிக்கி கொடுத்த சரித்திர பதிவேடு குற்றவாளி போலீசாரின் பொறியில் சிக்கியது எப்படி? ரவுடியை சிக்க வைக்க தானாக நடந்த அந்த விஷயம் என்ன? பேர்ல மட்டும்தான் ஆன்மீகம், சாந்தம் எல்லாமே. ஆனா நிஜத்துல ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி தான் ரங்கநாதன். ஒரே காவல் நிலையத்துல மட்டும் 15 வழக்குகள், மற்ற ஸ்டேஷன்ல 5 கேஸ்னு மொத்தம் 20 வழக்குகள் இருக்கிற ரங்கநாதன் போலீசார் கண்ணுல மண்ணை தூவிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருந்திருக்காங்க போலீசார். ஆனா மரம் விட்டு மரம் தாவுற குரங்கு மாதிரி தான் இருக்கிற இடத்தை மாத்திக்கிட்டே இருந்திருக்கான் ரங்கநாதன். அப்பதான் ரங்கநாதனை போலீஸ் கிட்ட தானா வந்து சிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்துல தான் ரங்கநாதனை ஸ்மார்ட்டா மடக்கி இருக்காங்க போலீஸ்காரங்க. திருச்சி திருவானைக்காவல் பக்கத்துல உள்ள மேலகொண்டையம்பேட்டை பகுதியை சேர்ந்த முத்துக்குமாருடைய மகன்தான் ரங்கா என்கின்ற ரங்கநாதன். வம்பு வளர்க்கறதுல கோல்டு மெடல் மட்டும்தான் வாங்கல ரங்கநாதன். ஏரியாவுல யார் அதிகமா கஞ்சா விற்கிறது அப்படிங்கறதுல தான் முதல்ல தன்னுடைய ரவுடித்தனத்தையே காட்டியிருக்கான் ரங்கநாதன். சொந்த ஊர்ல உள்ள இளைஞர்கள் கிட்ட கஞ்சா விற்கிறதுல போட்டி போட்ட ரங்கநாதன் பக்கத்து ஊர்க்காரங்க கிட்ட சாதி ரீதியா சண்டை இழுத்து கலவரத்தை தூண்டிவிட்டு நேக்கா ஓடிடுவானா. அதுக்கு பிறகு 2 ஊர்க்காரங்களும் அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறது தான் அவனுடைய பெரிய பொழுதுபோக்கேன்னு சொல்றாங்க அங்க உள்ளவங்க. மது குடிச்சிட்டு பக்கத்து ஊருக்கு போய் நீங்கெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டுறீங்க, சாதியில எங்களை விட குறைஞ்ச நீங்க எப்படி பெரிய வீடு கட்டலாம், அதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு பிரச்சனை பண்றதுதான் ரங்கநாதனுடைய வழக்கமே. அப்படி ரங்கநாதனுக்கும் பக்கத்து ஊர்க்காரங்களுக்கும் பல முறை சண்டை நடந்திருக்குது. அதுல பக்கத்து ஊர் இளைஞர்களை கொலை செய்யற நோக்கத்துல ஆயுதங்களோட போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் ரங்கநாதன். அந்த சாதி சண்டையும் கொலை முயற்சியும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வழக்கும் பதிவாகி இருக்குது. தேவையில்லாம பலரை மிரட்டுறது, அடிதடியில இறங்குறதுன்னு ஊருக்குள்ளேயே தன்னுடைய இருப்ப ரவுடித்தனத்துல மட்டும் காமிச்சிருக்கான். அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யறதுலயும் ரங்கநாதனுக்கு தனி திறமைதான். தேவையில்லாம பலரை மிரட்டுறது, அடிதடியில இறங்குறதுன்னு ஊருக்குள்ள தன்னோட இருப்ப ரவுடித்தனத்துல தான் காட்டியிருக்கான் ரங்கநாதன். அவனுடைய அடாவடிய தாங்க முடியாத பலர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் ரங்கநாதன் மேல 15 வழக்குகள் பதிவாகி இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம், லால்குடி, திருவரம்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்கள்ல 5 வழக்குகள் பதிவாகி இருக்குது. ஏதோ மாமியார் வீடு மாதிரி சிறைக்கு போறதும் வர்றதுமா தான் இருந்திருக்கான் ரங்கநாதன். 15 முறை சிறைக்கு போன ரங்கநாதன் மேல ஒரு குண்டாசும் பாஞ்சிருக்குது. ஆனாலும் ஜாமீன்ல வெளியே வந்து தன்னுடைய வேலையை காட்டிட்டு இருந்த ரங்கநாதன் போலீஸ் கண்ணுல சிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அவனை பிடிக்க தீவிரமா இறங்கின போலீசாருக்கு ரங்கநாதனுடைய அப்பா வயது மூப்பு காரணமா உயிரிழந்த தகவல் கிடைச்சிருக்குது. தன் அப்பாவுடைய இறுதி சடங்குக்கு ரங்கநாதன் கண்டிப்பா வருவான்னு கணிச்ச போலீசார் மக்களோட மக்களா கையில மாலையும் முகத்துல சோகமுமா நின்னுருக்காங்க. நினைச்ச மாதிரி ரங்கநாதனும் அப்பாவுடைய இறுதி சடங்குக்கு வந்திருக்கான். என்னதான் ரவுடியா இருந்தாலும் வந்த பாசம் இருக்கத்தானே செய்யும்னு இறுதி சடங்கு முடிகிற வரைக்கும் பொறுமை காத்த போலீசார் அதுக்கு பிறகு கோழி அமுக்கிற மாதிரி ரங்கநாதனை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. போலீசாருக்கே ஆட்டங்காற்று அளவுக்கு ரங்கநாதன் தைரியமா இருந்ததுக்கு ரவுடி கோப்பு நாகராஜ் சப்போர்ட் தான் பலர் சொல்றாங்க. அதனால அந்த கோப்பு நாகராஜ் கேஸையும் தூசி தட்டி விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு நடவடிக்கை எடுத்தா ரவுடித்தனத்தை குறைக்கலாம்னு பலர் சொல்றாங்க.